உங்கள் மத்தியில் இருப்பது எவ்வளவு சந்தோஷமான காரியம். Not only because I am here to serve the Lord's word to you, ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது மாத்திரமல்ல, but it is a joyous occasion that we have received God's servants this evening in our midst. தேவனுடைய ஊழியக்காரர்களை இந்த இடத்துல நாம் பார்த்தது மிகுந்த சந்தோஷம். What a privilege it is to accept and appoint, dedicate people for God's service. ஒரு நமக்கு அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், தேவனுடைய ஊழியக்காரர்களை, நிர்வாக குழு பொறுப்பினர்களை நாம் பிரதிஷ்டை செய்வது. So again I congratulate the entire family of Bahrain Tamil Christian Congregation and two newly dedicated deacons. மறுபடியுமாக முழுமையான பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை அங்கத்தினர்கள் அனைவருக்கும், விசேஷமாக இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிர்வாக குழு அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And it is very appropriate that in this evening Lord's message shall be firstly for the new leaders in the church. இன்று புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிர்வாக குழு அங்கத்தினர்களுக்கு ஏற்ற சரியான போதகத்தை, தேவனுடைய செய்தியை கொடுப்பது இன்று சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். And secondly, it is for every individual in God's church. மாத்திரமல்ல, இந்த திருச்சபையின் ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுக்கும் அது பொருந்தும் என்று நம்புகிறேன். Because at some place we play the role of a leader somewhere at family or somewhere in society. ஏனெனில் ஒருவேளை நாம் எங்காவது ஏதாவது ஒரு இடத்திலே நம்முடைய சமூகத்திலே நாம் ஒரு தலைமைத்துவ பணியிலே அல்லது ஒரு வழிநடத்துகிற மக்களாக நாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். So the title for this evening's message is Following Jesus in Leadership. இந்த நாளின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவை தலைமைத்துவத்திலே பின்பற்றுதல் என்ற அந்த தலைப்பிலே நாம் பேச இருக்கிறோம். Jesus is the supreme role model for all of us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன்மையான தலைமையான ஒரு எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறார். The Bible encourages us to have the same mindset as of Christ. வேதம் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதே மனநிலை, அதே சிந்தையை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறது. Christ is the standard. தேவன்தான் அதற்கு சரியான ஒரு தகுதியானவர். By which everyone's character and role will be measured and examined. அந்த தகுதியிலே, அந்த அளவிலே நாம் எல்லாரும் நம்முடைய குணாதிசயங்களை அளந்து வைக்க வேண்டியது. Jesus played his role when he was on the face of earth as a teacher and leader. தேவன் ஒரு ஆசிரியராக, ஒரு உபாத்தியராகவும் ஒரு போதகராகவும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். He led a small group initially, the small group of apostles. முதலாவதாக ஒரு சிறிய அப்போஸ்தலர் குழுவை முதலாவதாக அவர் வழிநடத்தினார். And through apostles he has become the chief leader, the supreme leader of the entire world. அந்த சிறிய கூட்டத்தின் அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக முழு உலகத்திற்கும் அவர் ஒரு தலைமையான ஒரு வழிநடத்துனராக, தலைமையான ஒரு முன்மாதிரியாக அவர் காணப்பட்டார். So Jesus is the supreme role model or example for every individual on the face of earth. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலகத்தில் எல்லா தனிப்பட்ட மக்களுக்கும், எல்லா விதமான மக்களுக்கும் முன்மாதிரியான தலைமையான ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு தலைமையான ஒரு போதகராக இருக்கிறார். He is the only one who lived the perfect life. அவர் ஒருவர் மாத்திரமே ஒரு சரியான ஒரு வழியிலே சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தவர். Without any mistake or error or sin. எந்த விதமான பாவமும் எந்த விதமான தவறுதலும் இல்லாதபடிக்கு அவர் வாழ்ந்து காட்டியவர். In every role Jesus is the perfect example.
எந்த ஒரு அம்சங்கள் எடுத்தாலும் எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் அவர் சரியாக நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டாக சரியாக வாழ்ந்து காண்பித்தவர். And Jesus himself taught his disciples, learn from me. அவர் இயேசு கிறிஸ்து அவராகவே சீடர்களுக்கு முன்பதாக தான் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காண்பித்தவர். Even when he was at the time of Last Supper with his disciples, he told them, I am your teacher, I am your Lord, and I am teaching you by example. அவர் கடைசியாக கர்த்தருடைய பந்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது கூட அந்த ராவு விருந்திலே அவர் சொன்னது, நான் உங்கள் போதகராக உங்கள் ஆசிரியராக இருக்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் எப்படியாக நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. So Jesus is supreme example or role model for everyone and especially for leaders. இயேசு கிறிஸ்து தான் முதல் தலைமைத்துவ ஒரு முன்மாதிரியாக தலைவராக வாழ்ந்து காண்பித்தவர். So leaders, you shall lead God's people like Christ. தலைமைத்துவ பணிகளை செய்கிற மூப்பர்களே அல்லது வழிநடத்தினர்களே, தலைவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிநடத்தினது போல தலைமைத்துவ பணியிலே முன்னுதாரணமாக இருந்தது போல ஒவ்வொரு திருச்சபையின் மக்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்து இந்த திருச்சபையை வழிநடத்த வேண்டும். Leaders shall fulfill Heavenly Father's will, not their own will. தலைவர்கள் பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவருடைய சொந்த சித்தத்தை அல்ல. There is a temptation for every individual. If we are given a little authority, we will try to fulfill our own desires. நமக்கு ஒரு பலவீனம் உண்டு. ஒரு சிறு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டால் நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் முயற்சிப்போம். Every person in the world, if he is given some opportunity, he will show all the people they were doing wrong. Only I have the great idea to correct everything. எந்த மனிதனுக்கும் ஒரு சிறிய ஒரு தருணம் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டால் எல்லாரும் தவறு செய்கிறார்கள், நான் மட்டுமே கரெக்டாக சரியாக செய்கிறேன் என்ற ஒரு மனநிலைமை உண்டு. Brothers, we are not called to fulfill our own desires and wishes and agendas. சகோதரர்களே, நம்முடைய சொந்த சுயநலத்தை அல்லது சுய விருப்பத்தை இந்த தலைமைத்துவ பணியிலே நாம் செயல்படுத்த அழைக்கப்படவில்லை. When Jesus came to this world, he did not establish his own agenda. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வந்த பொழுது அவர் தன்னுடைய சுய நிலவரத்தை அல்லது சுயத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை. He told clearly, I am here to fulfill the will of my Father. அவர் தெளிவாக சொன்னார், என்னுடைய பரலோக பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. In the miracles, he told, whatever I see my Father is doing, I do. அற்புதங்களை செய்யும் பொழுது கூட பிதா எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன் என்று சொன்னார். When he is teaching, he says, whatever my Father orders me, commands me, I am teaching you and I am doing so. அவர் நமக்கு வழிகாட்டுதலாக அவர் நம்மளுக்கு போதகம் பண்ணும்போது கூட தேவன் பரலோக தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் நான் உங்களுக்கு போதகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். He said that I will judge the whole world, but I will not judge according to my plan. Whatever my Father reveals on me, I will judge according to. இயேசு சொன்னார், நான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறேன், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி நியாயம் தீர்ப்பதில்லை. பிதாவானவர் என்னுடைய பரம பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னார். And even at the garden of Gethsemane he said, not my will but your will be done. கெத்செமனேயிலே அவர் ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று பரலோக பிதாவை அவர் கனப்படுத்தினார். So the leaders of God's church never try to perform your agenda or your will. Give preference to God's will. திருச்சபையை நடத்தும் தலைவர்களாகிய மூப்பர்களே அல்லது வழிநடத்தினர்களே, உங்களுடைய சுயநலத்தை இதில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது.
தேவனுடைய சித்தத்தை, பரமபிதாவின் சித்தத்தை நீங்கள் வெளிப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த திருச்சபையை அவருடைய சித்தத்தின்படி நடத்தி செல்ல வேண்டும். And church, to whom God has appointed, let God's will be done. திருச்சபையே, ஆண்டவர் யாரை நமக்கு இந்த நிர்வாகத்திலே வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தேவனுடைய சித்தம் நிறைவேற நாம் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். Accept them as the rightful authority over you. அவர்களை உங்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களாக அல்லது நிர்வாகத்தை அவர்கள் நடத்துவதற்குள்ள அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நீங்கள் முழுமையாக உங்கள் சம்மதத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். Leaders follow Jesus by fulfilling God the Father's will. தலைவர்களை, திருச்சபையை நடத்துகிற வழிகாட்டிகளே அல்லது நிர்வாக குழு அங்கத்தினர்களே, தலைவர்களாகிய நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து அதன்படி நடக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். The Bible says in Philippians, when Jesus came in a human form, he left his glory. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித ரூபமாய் வரும்போது பரலோகத்தின் மகிமையை துறந்து வந்தார் என்று சொல்லுகிறது. He is almighty, but he reduced his strength when he was in a body. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் மனித ரூபமாக இந்த உலகத்திலே அவர் வந்த பொழுது தன்னுடைய எல்லா மகிமையையும் அவர் துறந்து தன்னுடைய அதிகாரத்தையும் அவர் சுருக்கமாக்கி அவர் இந்த உலகத்திலே தன்னை அர்ப்பணித்தார். He has all authority over the heavens and the earth, but he left his authority. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரம் படைத்தவராய் இருந்தாலும் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்த பொழுது அவருடைய அதிகாரத்தை துறந்து அவர் இந்த உலகத்திலே தன்னை ஒரு முன்மாதிரியாக வைத்தார். Being a human being, Jesus became limited. அவர் ஒரு வரம்புக்குள்ளாக மனிதனாக பிறந்த பொழுது தன்னை ஒரு வரம்புக்குள்ளாக ஒரு அளவுகோலுக்குள்ளாக வைத்துக் கொண்டார். He did not use all his power and all his authority when he was in a physical body. அவர் சரீரத்திலே வாழும் பொழுது அவர் எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உரிமைகளையும் அவர் பயன்படுத்தவில்லை. He simply said to the mother of John and James, to give seats to my right and left, it's not in my authority, it's my Father's authority. யோவான் யாக்கோபுடைய தாய் வந்து ஒருவர் வலது பக்கத்திலும் ஒருவர் இடதுபுறத்திலும் இருக்க வேண்டும் என்று அது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்ட பொழுது இது என்னுடைய சித்தம் அல்ல, இது பரலோக தேவனுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம் என்று அவர் சொன்னார். When 10 lepers came to him and they requested, make us clean and heal, he said, okay, go and show yourselves to the priest. அவர் குஷ்டரோகிகள் வந்து அவரிடத்தில் எங்களை சுத்தம் பண்ணும், எங்களை குணமாக்கும் என்று கேட்ட பொழுது அவர் ஆசாரியரிடத்திலே போய் காண்பி என்று சொன்னார். He is God himself. அவர் ஆண்டவராக இருந்தார். But he sent them to the priest. ஆனால் அவர் ஆசாரியனிடத்திலே அனுப்புகிறார். Because it was the authority of a priest to declare them clean and leprosy free. ஏனெனில் அந்த ஆசாரியனுக்கு தான் அந்த குஷ்டரோகம் நீங்கி சுத்தமாய் இருக்கிறான் என்று சொல்வதற்கு ஒரு அதிகாரம் உண்டு. ஆதலால் நீ ஆசாரியனிடத்திலே போய் காண்பி என்று சொன்னார். For the Jewish leaders and experts of the law, he told people, whatever they teach, listen and obey. யூத மக்களுக்கு யூத தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு கீழ்ப்படிந்து அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார். Pilate puffed up with this. Don't you know that I have authority to take your life or set you free? பிலாத்து சொன்னான், உமக்கு தெரியாதா எனக்கு இவ்வளவு அதிகாரம் உண்டு, உம்மை நான் விடுதலையாக்கவும் உம்மை நான் சுதந்திரமாக விடவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உமக்கு தெரியாதா என்று பிலாத்து கேட்டான். But Jesus said, because you are given authority from above, from my Father, that's why you have authority over me. இயேசு கிறிஸ்து பிலாத்துவிடை பார்த்து சொல்கிறார், மேலே இருந்து என்னுடைய பிதாவின் மூலமாக உனக்கு அந்த அதிகாரம் கிடைக்காவிட்டால் உனக்கு இந்த இப்படியாக நீ பேச முடியாது என்று சொல்கிறார். Jesus, having the perfect
authority over everything, he made himself limited and he accepted the authorities of others. இயேசு கிறிஸ்துவுக்கு சரியான முறையிலே எல்லா அதிகாரமும் இருந்தாலும் அவர் மனித ரூபமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஜீவிக்கத்தக்கதாக தன்னுடைய அதிகாரத்தை குறுக்கி அவர் ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை அவர் செய்தார். He was in a wedding. அவர் திருமண விழாவிலே இருந்தார். Mother says, do something. They got short of the wine. அவருடைய அம்மா சொன்னார்கள், ஏதாவது செய், ஏனென்றால் ரசம் குறைவாக இருக்கிறது. Initially what he says, முதலாவதாக அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? my time has not come yet. என்னுடைய நேரம், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்றார். Is there any sentence from the mother of Jesus to Jesus again? அந்த தாயாரிடமிருந்து மறுபடியுமாக எந்தாவது ஒரு வார்த்தை வந்ததா? Bible does not say that she pleaded, please Jesus, do something. You are my precious son. You are my good boy. வேதம் she didn't say like that. வேதம் அதை குறித்து எதுவும் சொல்லாதபடிக்கு நீ என்னுடைய அருமையான மகன், எதை எப்படியாவது செய்துவிடு என்று அந்த தாய் மறுபடியும் கேட்டதாக சொல்லவில்லை. She did not speak to Jesus again, but she spoke to the servants. அவள் தாயானவள் இயேசு கிறிஸ்துவிடம் மறுபடியும் பேசவில்லை, ஆனால் அவளுடைய வேலைக்காரர்களிடத்தில் அவள் சொன்னாள், do whatever he says. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாள். I imagine that I am there. I am looking at these people. There is Jesus, there is mother, and there are servants. I imagine that I am there. நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், நான் அந்த இடத்தில் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து இங்கே நின்று கொண்டிருக்கிறார், அவருடைய தாயார் அங்கு நிற்கிறார், அவருடைய வேலைக்காரர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். Mother did not ask the son second time. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதுவும் பேசவில்லை. And she simply asked the servants, do whatever he says. அந்த தாயார் உடனடியாக அந்த வேலைக்காரர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். And what Jesus did? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? He said, fill the jars with water. அவர் சொன்னார், இந்த ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று. Mother has the authority to command the son. தாயாருக்கு மகனிடத்திலே சொல்லுவதற்கு அதிகாரம் உண்டு. He accepted it. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். Jesus, being perfect man, perfect God, he accepted the authority of others. இயேசு கிறிஸ்து சரியாக ஒரு மனிதனாகவும் சரியாக ஒரு தெய்வமாகவும் வாழ்ந்து காண்பித்து மற்றவருடைய அதிகாரத்தை அவர் கணித்தார். No matter they are your parents, ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், they are religious leaders, அவர்கள் மத குருக்களாக இருக்கலாம், they are the civil administration like Roman Pilate governor, அவர்கள் ரோம பேரரசிலே பெரிய தலைவர்களாக இருக்கலாம், or they are leaders in the society, அவர்கள் சமூகத்திலே தலைவர்களாக இருக்கலாம். he gave respect to people who were in authority. அவர் அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மரியாதையை, கனத்தை கொடுத்தார். He knew that on the face of earth I am not a priest. அவருக்கு தெரியும், இந்த பூமிக்கு நேராக நான் ஒரு ஆசாரியன் அல்ல. He sent the lepers to the priest. அவர் அந்த குஷ்டரோகிகளை ஆசாரியனுக்கு நேராக வழி நடத்தினார். When John the Baptist he came, he said, I want to be baptized by you. I cannot untie the lace of your shoe. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகத்திலே வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் உம்மிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்க நீர் எப்படி வந்தீர்? உம்முடைய பாதரட்சிகளின் வாரை நான் அவிழ்க்க கூட எனக்கு அதிகாரம் இல்லையே என்று சொன்னார். Remember, John is that child who was in the mother's womb and he felt the presence of Lord. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தாயாருடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர். Now the Lord is standing in front of him.
இப்பொழுது அதே ஆண்டவர் அவருக்கு யோவான் ஸ்நானனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். Jesus did not say, okay, John, you are junior to me, you are inferior to me, you are lesser to me, okay, I will baptize you. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை பார்த்து, நீ என்னை விட சிறியவன், நீ என்னை விட அதிகாரத்திலே குறைந்தவன், நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. Jesus accepted that at the moment I shall be baptized by him, I shall give priority to John, he has the right from the heaven to baptize me. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுக்கு மதிப்பு கொடுத்து கனத்தை கொடுத்து, இப்பொழுது நான் யோவான் ஸ்நானம் மூலமாக ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை, அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு ஜீவியத்தை முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். Leaders, you may feel that the other people are less qualified than you. Always accept their authority because they are given from God. திருச்சபையை நடத்த இருக்கிற தலைவர்களே, நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுடைய தகுதிகளை நீங்கள் குறைவாக மதிப்பிடக்கூடாது, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் திருச்சபையை நடத்துகிற நிர்வாக குழு அங்கத்தினர்களாகிய தலைவர்களை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். No way John the Baptist was superior than Jesus. No way. எந்த வழியிலும் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை விட மேலானவன் அல்ல. But Jesus accepted John's authority. ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார். Church, you may feel that I am spiritually greater than these elders. திருச்சபையே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த திருச்சபையின் மூப்பர்களை விட நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் மிகவும் நல்லவர்கள் அல்லது பெரியவர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். You can consider yourself more qualified biblically. நீங்கள் ஒருவேளை வேதத்தின் அடிப்படையிலே இன்னும் அதிகமான தகுதியை உடையவர்களாக நீங்கள் கணக்கிடலாம். But to these deacons and elders God has given the authority, so obey them. ஆனால் இந்த நிர்வாக குழு அங்கத்தினர்கள் திருச்சபை நடத்த தலைவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய அதிகாரத்தின் கீழாக நாம் இருந்து பணி செய்ய வேண்டியது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. Because Jesus, he knew his limits in the body, and he respected the others who are in authority. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வரம்பை அறிந்து மற்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு மதிப்பை கொடுக்க அவர் ஒரு முன்மாதிரியாக நமக்கு நடந்து காண்பித்தார். Leaders, this is your responsibility to guide your people clearly and correctly. தலைவர்களே, திருச்சபையை நடத்த வந்திருக்கிற மூப்பர்களே, திருச்சபையை சரியான வழியிலே நடத்துவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அதை சரியாக நீங்கள் அவர்களுக்கு சரியான வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். You are like teachers who are to teach their students clearly and correctly. நீங்கள் ஒரு ஆசிரியர்களைப் போல திருச்சபைக்கு சரியான வழியிலே அவர்களை நடத்துவதற்கு, வேதத்தின் அடிப்படையிலே சரியான வழியிலே அவர்களை போதிப்பதற்கு நீங்கள் ஒரு மாணவனுக்கு அந்த ஆசிரியர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரோ அப்படியாக சொல்லிக் கொடுக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You are in the worship service this evening and there is an order of service. நீங்கள் இந்த நாளின் ஆராதனையிலே இருக்கிறீர்கள். இங்கு ஆராதனை செய்வதற்கு ஒரு ஒழுங்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் உண்டு. If there is no order of service written, prepared and shared with the people who are serving different elements in the service, இந்த ஆராதனை சரியான நிகழ்ச்சியை பட்டியலிட்டு கொடுக்காவிட்டால் அது வித்தியாசமாக போய்விடும். then who will know that whose portion, what is my portion? யாருக்கு தெரியும் என்னுடைய பகுதி என்ன, அடுத்தவருடைய பகுதி என்ன, அடுத்தவர் என்ன செய்வார் என்று சொல்லி சரியான நிகழ்ச்சி அமையாவிட்டால் எப்படி தெரியும்? Which song will be sung and which prayer will be done? எந்த சங்கீதம் வாசிக்க வேண்டும், எந்த பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி எப்படி தெரியும்? What portion from the Bible will be read? எந்த வேத பகுதி வாசிக்க வேண்டும்?
No one will know. There will be chaos, disorder. இதை சரியாக நாம் இந்த நிகழ்ச்சியை அமைக்காவிட்டால் இந்த கூட்டம் ஒரு குழப்பமாக மாறிவிடும். Jesus as a leader, he guided, he led his people, his disciples clearly and correctly. இயேசு கிறிஸ்து ஒரு தலைவராக, நல்லதொரு வழிகாட்டுதலாக, நல்லதொரு முன்மாதிரியாக தன்னுடைய சீடருக்கு, தன்னுடைய மக்களுக்கு சரியான முறையிலே போதித்து வழிநடத்தினார். Go to that village, there is a donkey and there is a colt with that, and you will untie that. People will ask why you are taking it, and then you will ask this and they will ask this, and then they will allow you. Correctly, properly, he gave them instructions. அவர் சரியான குறிப்புகளை கொடுத்து தன்னுடைய சீடர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் இந்த இடத்துக்கு போங்கள், அங்கே வழியருகே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடத்திலே இது என்ன எதற்காக செய்கிறீர்கள் என்று கேட்டால் அது எங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சரியான முறையிலே சரியாக அவர்களை வழிநடத்தினதை நாம் பார்க்கிறோம். They asked, where you want us to prepare for the Passover? சீடர்கள் கேட்கிறார்கள், பஸ்கா பண்டிகையை நாம் எங்கே நடத்த நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று. He told them, go into the city and you will find a person taking a picture, and then go after him. He will enter in a house, you also follow him. Ask him, where is the place, and he will show you. நீங்கள் நகரத்துக்குள்ளே போய் ஒரு மனிதனை நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள், அவன் உங்களுக்கு காண்பிப்பான். அங்கு அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு எதை செய்ய வேண்டும், எப்படியாக பஸ்கா ஆசரிக்க வேண்டும், எந்த இடத்துல என்று கேட்கும் பொழுது அவன் உங்களுக்கு கம்பளம் முதலான கம்பளம் விரிக்கப்பட்ட இடத்தை மாடியில காண்பிப்பான். அந்த இடத்திலே நீங்கள் சென்று ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். Leaders like Jesus guide your people with clear points. Tell them correctly and clearly, there shall be no ambiguity. திருச்சபையை நடத்துகிற தலைவர்களே, வழிகாட்டிகளே, நீங்கள் சரியாக திருச்சபையை நீங்கள் சரியான குறிப்புகள் கொடுத்து சரியாக அவர்களை வழிநடத்த வேண்டும். எந்த விதமான தவறுகளும் வந்துவிடாதபடி இருக்க அவர்களை சரியான பாதையிலே நீங்கள் வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். Church, follow the guidance from the leaders. திருச்சபை நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அல்லது தலைவர்கள் கொடுக்கிற சரியான வழியிலே நடத்த நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். Leaders like Jesus, they shall not be rulers but servants. திருச்சபையை நடத்துகிற தலைவர்கள் இயேசு கிறிஸ்து காண்பித்தது போல ஒரு ஆட்சியாளராக அல்லது ஆளுகை செய்பவராக இல்லாதபடிக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு வழிகாட்டிகளாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். Jesus did not ask any one of his disciples, okay, take the water and tub and towel and wash my feet. இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரனாக இருந்து கொண்டு எல்லாருடைய வேறு யாரையும் பார்த்து போதகராக இருக்கும் பொழுது அவர் அந்த வாளியையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அந்த துணியையும் எடுத்துக்கொண்டு கால்களை கழுவ போகும்போது வேறு யாரிடத்திலும் அவர் சொல்லவில்லை, நீங்கள் இதை எடுத்து செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. Jesus served as a servant. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கால்களை கழுவி ஒரு ஊழியக்காரனை போல ஊழியக்காரராய் அந்த இடத்திலே செயல்பட்டார். The word Bible uses for Jesus as servant means slave. அந்த வேதம் இந்த ஊழியக்காரர் என்று சொல்லுகிற இடத்திலே அதை நாம் அந்த சரியான அர்த்தத்திலே பார்த்தால் ஒரு அடிமைத்தனம், அடிமை என்று நாம் சொல்லலாம். The person with the lowest status in the society. ஒரு மனிதன் ஒரு மிக தாழ்ந்த சமூகத்தில் மிக தாழ்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனமான ஒரு இடத்தை அவர் தெரிந்து கொண்டு அந்த ஒரு ஊழியத்தை செய்து காண்பித்தார். There was like a quarrel, a fight or an argument. Who is the great among us? அங்கு ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது சீடர்களுக்குள்ளாக, நமக்குள்ளாக யார் பெரியவர் என்று. I can say, I am here for 15 years and you are just 5 years in the church, so I shall be the senior.
நான் சொல்லலாம், நான் 15 வருடம் இங்கு இருக்கிறேன், நீங்கள் 5 வருடம் தான் இருக்கிறேன், நான் தான் இங்கு மூத்தவன், நான் தான் இந்த அதிகாரத்தை உடையவன் என்று சொல்லலாம். Jesus has given us an example. Don't rule, don't claim positions, be the servant. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், நீங்கள் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக பதவிகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள், நீங்கள் வேலைக்காரர்களாக ஊழியக்காரர்களாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். Jesus told, I have not come to be served, but to serve. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லுகிறார். So Christian leaders, especially in the church, you shall be willing to serve, not to rule. கிறிஸ்தவ தலைவர்கள், விசேஷமாக திருச்சபை நடத்துகிற தலைவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்வதற்காக, ஆளுகை செய்வதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்கு ஒரு வேலைக்காரர்களாக உங்களை அர்ப்பணித்து தேவனை இயேசு கிறிஸ்து முன்மாதிரி காண்பித்தது போல ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். Leave your worldly status, your position, your qualifications behind when you are serving the church. உலகத்தில் உள்ள உங்கள் பதவிகள், உங்கள் தகுதிகள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அந்த உலகத்தின் தகுதிகள், பதவிகள் எல்லாவற்றையும் நீங்கள் துறந்து இந்த இடத்திலே நீங்கள் ஊழியம் செய்வதற்காக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். Be willing to do the lowest job that you feel in the church. திருச்சபைக்குள்ளாக எவ்வளவு தாழ்ந்த வேலை இருக்கிறதோ தாழ்ந்த நிலைமைக்கு நீங்கள் சென்று திருச்சபையிலே தேவனுக்காக ஊழியம் செய்ய நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். And Jesus says that I have come to give my life for the world. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்தில் வந்தது இந்த உலகத்திற்காக என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக. For whom he came to give life? For saints, very holy people? அவர் இந்த புனிதர்களுக்காக, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தாரா? Just answer the question. Did Jesus came for the holy people? ஆண்டவர் பரிசுத்த மக்களுக்காக இந்த உலகத்திலே வந்தாரா? விடையை சொல்லுங்கள். For sinners. பாவிகளுக்காக. And sometimes we the leaders can say, oh, he is not a good person, I will not serve him. சில வேளைகளிலே நாங்கள் தலைவர்களாக, போதகர்களாக இருக்கும் பொழுது, ஓ இந்த சகோதரன், இந்த சகோதரி இவர்கள் சரியில்லை, அவர்கள் சரியான ஆட்கள், மோசமானவர்கள், நாங்கள் இவர்களுக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். Leaders listen, like Jesus. தலைவர்களே கேளுங்கள், இயேசு கிறிஸ்துவை போல. Be ready to give your life even for the sinners. பாவிகளுக்காக உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஊழியத்தை கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Maybe I see someone who is in good suit boot and say, oh, I can serve him because he is very good man. ஒருவேளை நாம் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்து இவர்கள் சரியான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், கோட்டு சூட்டு போட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். And on the other side I see someone with the dirty clothes and he is not of good position in the society, he is not of good quality job or high status job, then I will say, okay brother, you do this. ஒருவேளை அடுத்த பக்கத்திலே சரியான ஆடை இல்லாதவர்களாய் ஒரு மோசமான கந்தை ஆடைகளை அணிந்து தகுதிகளிலே குறைந்தவர்களாக இருக்கலாம், அவர்களை பார்த்து ஓகே சகோதரனே நீ இதை செய்து கொள் என்று சொல்லி நாம் அவர்களை மதிக்காமல் இருக்கலாம். Be ready to sacrifice something, your pride, your status, your wealth, your time, your relationship for the church. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தகுதி, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய பதவி எல்லாவற்றையும் நீங்கள் துறந்து தியாகம் செய்து ஆண்டவருடைய ஆலயத்தின் பணிக்காக எல்லாருக்கும் நீங்கள் ஊழியம் செய்யும்படியாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Jesus came to give his life for the church. இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபைக்கு தன்னை அர்ப்பணிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். And leaders, if you are asked,
leave this point for the sake of the church. Be ready to leave that. ஒரு காரியத்தை நீங்கள் திருச்சபையின் நன்மைக்கு ஏதுவாக, திருச்சபையின் ஆதாயத்திற்கு ஏதுவாக விட்டுவிட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டால் அதை விட்டுவிடுங்கள், திருச்சபையின் நலனுக்காக. He who with the stubborn attitude stands firm, no, I cannot accept it over my dead body. நான் இதை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் இன்னும் ஸ்டபனாக, இன்னும் பலமாக இருந்தால் அது சரியான காரியம் அல்ல. That person is not showing Christ-like character. அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை உடையவன் அல்ல. Leaders, probably sometime you will have to leave your wish. தலைவர்களே, உங்களுடைய ஆசைகளை நீங்கள் சிலவேளை விட்டுவிட வேண்டியதாயிருக்கும். Your idea, உங்களுடைய அல்லது உங்களுடைய எண்ணங்களை விட்டுவிட வேண்டியிருக்கும். or your suggestion, உங்களுடைய ஆலோசனைகளை விட்டுவிட வேண்டியிருக்கும். or your opinion or choice. அல்லது உங்களுடைய காரணங்களை அல்லது உங்களுடைய எண்ணங்களை விட்டுவிடக்கூடிய, உங்களுடைய தருணங்களை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலாம். Jesus gave his life, we cannot give our opinion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எண்ணங்களை விட்டுவிட சொல்லுகிறார். So be ready like Jesus. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போல வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாயிருங்கள். To sacrifice or to suffer. தியாகம் செய்வதற்கு அல்லது பாடுபடுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாயிருங்கள். For the church. திருச்சபைக்காக. Not for yourself. உங்களுக்காக அல்ல. Do whatever you can, even sacrifice something for the sake of church. உங்களால் முடிந்த அளவு திருச்சபையின் நன்மைக்கு ஏதுவாக, திருச்சபையின் நலனுக்காக நீங்கள் தியாகம் செய்தாக வேண்டும். Jesus left his glory for sinners. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோகத்தின் மகிமையை துறந்து பாவிகளுக்காக இந்த உலகத்திலே தன்னை அர்ப்பணித்தார். He left heavens and came to earth for sinners. அவர் பரலோகத்தை துறந்து இந்த உலகத்திலே பாவிகளுக்காக வந்தார். He gave his life for sinners. அவர் தம்முடைய ஜீவனை இந்த பாவிகளுக்காக கொடுக்க இந்த உலகத்திலே வந்தார். Maybe leaders can see all the church is full of sinners, only I am the righteous person. ஒருவேளை தலைவர்கள் நினைக்கலாம் இந்த திருச்சபை முழுமையாக பாவிகளாக இருக்கிறார்கள், நான் ஒருவர் மாத்திரம் தான் நீதிமான் என்று சொல்லி. Even then sacrifice yourself. இருந்தாலும் கூட உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்யுங்கள். For the sake of church. திருச்சபையின் நலனுக்காக. And the last point is leader must be example for the church. கடைசியாக திருச்சபையின் தலைவர்கள் அல்லது நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் இந்த திருச்சபைக்கு ஒரு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். Be an example for the church. Leaders, you are upstairs or here downstairs, wherever you are, be an example for the church. திருச்சபையின் தலைவர்களே, நிர்வாக குழு பொறுப்பாளர்களே, ஒருவேளை நீங்கள் மாடியில் இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, திருச்சபைக்கு நீங்கள் முன்மாதிரிகளாக, எடுத்துக்காட்டுகளாக இருக்க வேண்டும். If I can share an example from a TV ad from India. ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தின் ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல முடியும். இந்தியாவிலிருந்து வந்த விளம்பரத்தை சொல்ல முடியும். Is it okay? இது ஓகே. A couple visits another couple. ஒரு தம்பதியர் இன்னொரு தம்பதியரை பார்க்க செல்கிறார்கள். They both have children. இரு தம்பதியருக்கும் பிள்ளைகள் உண்டு. And it is quite usual that you visit some family and you ask your children, okay, go and play with them. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு போகும்போது அந்த தம்பதிகள் பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகளோடு போய் விளையாடுங்கள் என்று சொல்வது சகஜம். So the both sides parents can talk. அதனால் இரண்டு தம்பதியார்களும் பேசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. Okay, so the both families they ask their children, go inside and play.
இரண்டு தம்பதிகளும் சொன்னார்கள், பிள்ளைகளை பார்த்து நீங்கள் உள்ளே சென்று விளையாடுங்கள். And after some time, the small girl and a small boy, they come outside and tell to the both parents, we got married. We got married. ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஒரு சிறிய குழந்தையும் சிறுமியும் இன்னொரு சிறுவனுமாக நேராக வந்து அந்த பெற்றோர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நாங்கள் கல்யாணம் பண்ணி கொண்டோம். They got surprised. What are you talking? You are a small children yet. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறிய பிள்ளைகள், என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? But both small children, they say, we have decided that we will get married when we will grow up. அவர்கள் சிறு பிள்ளைகள் சொன்னார்கள், நாங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறோம், நாங்கள் பெரியவர்களான பொழுது நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம். If you are in this situation, you will laugh. நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தால் நீங்கள் சிரிப்பீர்கள். We will laugh simply, oh, these are small children, they don't know what is the reality. நாம் அதை பார்த்து சிரிக்கத்தான் செய்வோம். And the bitter point was the later one. இந்த கசப்பான காரியம் பின்னால் நடந்தது. The girl says, then he will come home, I will prepare food for him. அந்த சிறிய குழந்தை சிறுமி சொன்னாள், இந்த பையன் வரும் பொழுது நான் அவனுக்கு உணவை வீட்டிலே தயாரிப்பேன். And then he will hit me with the belt. அப்பொழுது சொன்னால் அந்த சிறுமி, நான் இங்க வீட்டிலே செய்யும் பொழுது இந்த பையன் வந்து என்னை அந்த பெல்ட்டினாலே என்னை அடிப்பான் என்று சொல்லுகிறான். With the belt. இந்த பெல்ட்டினாலே, வாரினாலே. The boy says, no, I will kick you and I will lock you in the room. அந்த பையன், அந்த சிறுவன் சொல்லுகிறான், நான் அது மாத்திரமல்ல, நான் உன்னை வீட்டிற்குள்ளாக பூட்டி கதவை பூட்டி விடுவேன் என்று சொல்லுகிறான். This is how they both are sharing their future plan. இதுதான் அவர்கள் இருவருடைய எதிர்கால திட்டங்களாக அவர்கள் பரிமாறிக் கொண்டு இருக்கிறார்கள். And you know, the both parents, they got embarrassed. அந்த இரண்டு பெற்றோர்களுக்கும் அது ஒரு பெரிய மோசமான நிலைமைக்கு கொண்டு போனது. Because they were repeating what they saw at their home. ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். If the leaders will fight within the leaders, within the committee, how church will stay without fighting? இந்த நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அல்லது திருச்சபையை நடத்தும் தலைவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்குள்ளாகவே தர்க்கம் செய்து கொண்டால், சண்டை செய்து கொண்டால், திருச்சபை எப்படி உங்களிடத்திலே வரும் அல்லது உங்களுக்கு கீழ்ப்படியும்? If the leaders will not love each other within the leaders, then how they can ask people to love each other? அவர்கள் நிர்வாக குழு அங்கத்தினர்களாக அல்ல திருச்சபையை நடத்த தலைவர்களாக தெரிந்து எடுத்துக்கொண்ட உங்களுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்காவிட்டால் மற்றவர்கள் அல்ல திருச்சபையை எப்படி நீங்கள் அன்பு செலுத்த அழைக்க முடியும்? If leaders are not showing a good example as a husband, as a father, as a brother, then how they can encourage the church to behave like that? திருச்சபையின் நிர்வாக குழு அங்கத்தினர்கள் தலைவர்கள் ஒரு நல்ல கணவனாக, நல்ல சகோதரனாக, நல்ல தகப்பனாக நீங்கள் நடந்து கொள்ளாவிட்டால் இந்த திருச்சபைக்கு நீங்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும்? So the church always keep an eye on them. ஆதலால் திருச்சபை எப்பொழுதும் அவர்கள் மேல் ஒரு கண்ணை வைத்துக் கொள்ள வேண்டும். They are representatives of Christ in the church. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிப்படையாக ஒரு சாட்சியான ஒரு ஜீவியம், திருச்சபைக்கு சாட்சியான ஜீவியம் செய்யக்கூடியவர்கள். They shall show you the character of Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை திருச்சபைக்கு காண்பிக்க வேண்டும். Leaders upstairs and downstairs, even at the back seats, demonstrate Christ through your words, your behavior, your actions. திருச்சபையை நடத்த ஆயத்தமாக்கப்பட்ட வழிநடத்தினர்களே, திருச்சபையின் நிர்வாகக்குழு பொறுப்பாளர்களே, தலைவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முன்பதாக பிரதிபலித்து மேடையில், மாடியில் இருக்கலாம், கீழாக முன்னாலே இருக்கலாம், பின்னாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக, கற்றுக் கொடுக்கிறவர்களாக அல்லது போதிக்கிறவர்களாக நீங்கள் சரியான வழியிலே ஒரு முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும்.
if Jesus does not find his character in you, leaders, இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை தலைவர்களே உங்களிடத்தில் அவர் பார்க்காவிட்டால், he will not say, "Come, my faithful servant." அவர் உங்களை பார்த்து சொல்ல மாட்டார், உண்மையும் உத்தமன ஊழியக்காரரே என்னுடைய இளைப்பாறுதல்கள் பிரவேசியம் என்று சொல்ல மாட்டார். Definitely he will say, "Take him to the place I don't know who he is." எரிகிற அக்கினி சூளைக்கு நேராக அவர்களை எடுத்து விடுங்கள் என்று சொல்லுவார். The place which is destined for Satan and his angels. சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட அந்த அக்கினி சூளைக்கு நேராக அவர் அனுப்பிவிடுவார். So after the grace of Lord, something is in our hands also. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நமக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We show Christ through our character. நம்முடைய குணாதிசயம் மூலமாக தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை நாம் காண்பிக்க வேண்டும். Or against that character. அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் இல்லாமல் வேறு வித்தியாசமான குணாதிசயத்தை காண்பிப்பீர்களா? The big burden is on leaders. இந்த பெரிய பாரம் இந்த திருச்சபையை நடத்தக்கூடிய தலைவர்களாகிய உங்களுக்கு உண்டு. And also the burden is on the church. இந்த பாரம் திருச்சபைக்கும் உண்டு. They are appointed and ordained by God. அவர்கள் திருச்சபையின் நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அல்லது தலைவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தேவ ஊழியக்காரர்கள். Respect their authority. அவர்களை மரியாதையாக அவருடைய அதிகாரத்தை கனப்படுத்துங்கள். Obey them. கீழ்ப்படியுங்கள். Because Jesus respected and obeyed those who were in authorities. ஏனெனில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதிகாரத்தில் இருந்தவர்களை மதித்து கனப்படுத்தி அவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். So the church shall also show the character of Christ. ஆதலால் திருச்சபையும் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும். By respecting and obeying the leaders. திருச்சபையின் தலைவர்களை மதித்து அவர்களை கனப்படுத்தி அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும். May the Lord give us grace to behave like Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் நடந்து கொள்வதற்கான நல்ல குணாதிசயங்களை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. So when he comes to judge, அவர் நியாயம் தீர்க்க வரும் பொழுது he shall face us with happy face. அவர் சந்தோஷமான மகிழ்ச்சியோட முகத்தோடு கூட நம்மை பார்க்க வேண்டும். He shall say, "Come, my good and faithful servant." அவர் சொல்ல வேண்டும், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே வா வா என்று சொல்ல வேண்டும். Enjoy with me in my kingdom. என்னுடைய இளைப்பாறுதல்கள் என்ற பரலோக ராஜ்யத்திற்குள் வந்து சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்ல வேண்டும். Amen. ஆமென். God bless you all. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.